அஹ், சரி, ஓகே. அப்ப காப்போது சாதன பரீட்சை பிறகு வினாத்தாளை பொறுத்தவரையில உங்களுக்கு அழகு வயசாக நாங்கள் இந்த வினாக்களை பார்க்கிற பொழுது அந்த 10ஆம் ஆண்டுல எங்களுக்கு அலகு ஒன்றில இருந்து வரக்கூடிய வினாக்கள் நாங்கள் முதற்கட்டமா பார்ப்போம். அப்ப பகுதி ஒன்றில தான் கணிசமான வினாக்கள் அந்த தரம் 10 அலகு ஒன்றில இருந்து எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே அதுல நாங்கள் ஒரு அழகாக பார்ப்போம். ஏற்கனவே நீங்க படிச்ச சம்பந்தமான விஷயங்கள் தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே. இதுல 2016ஆம் ஆண்டு வந்த வினா. இப்ப நாங்கள் ஒரு வினாவை பார்க்கிற பொழுது அதுல விடைகளோடு சேர்த்து நாங்கள் மொத்தமாக 4 வினாக்களை பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆகவே அதை நீங்க கவனத்துல கொள்ளும். ஓகே. அதுல 2016ஆம் ஆண்டு முதலாவது வினாவா வந்தது. அது இறுதி பரீட்சை வினா. மைய முறைவழி அலகில் வெற்றிட குழாய்கள் டிரான்சிஸ்டர்களாலும் பின்னர் டிரான்சிஸ்டர்கள் ஒன்றிணைந்த சுற்றுகளிலாலும் பிரதியிடப்பட்டதன் விளைவு யாது? அப்ப தலைமுறை வளர்ச்சியோட உங்களுக்கு தெரியும் தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டு வந்தது. அதில் ஜெனரேஷன் மாற மாற எங்களுக்கு தொழில்நுட்பங்களும் மாறின. இப்போ இதில் முதலாம் தலைமுறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றிட குழாய்கள் பயன்படுத்தப்படுது, வெக்யூம் டியூப்ஸ். செகண்ட் ஜெனரேஷன் 2ஆம் தலைமுறையில் டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்பட்டது. 3ஆம் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் பயன்படுத்தப்பட்டது. 4ஆம் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா பேரளவான சுற்றுக்கள் என்று சொல்லுவோம். நாங்கள் பேரளவான சுற்றுகள்ன்றதை விட மைக்ரோ ப்ராசஸர் நுண்முறை வழியாக்கி பயன்படுத்தப்பட்டது. 5ஆம் தலைமுறையில் பயன்படுத்தப்பட்டது மிக பேரளவான சுற்றுகள் என்று சொல்லுவோம், உட்ரா லார்ஜ் சர்க்கியூட் என்று சொல்லுவோம், அல்லது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றதும் ஒரு 5ஆம் தலைமுறையில் ஒரு தொழில்நுட்பமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இப்போ நாங்கள் திரும்ப ஒருக்கா பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் தலைமுறையில் பயன்படுத்தப்பட்டது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் பயன்படுத்தப்பட்டது வெற்றிட குழாய்கள். 2ஆம் தலைமுறையில் பயன்படுத்தப்பட்டது டிரான்சிஸ்டர்கள். திரிதடையம் என்று சொல்லுவினம். டிரான்சிஸ்டர்ன்றது ஆங்கில சொல்லு தான். பின்னர் 3ஆம் தலைமுறையில் ஒன்றிணைந்த சர்க்கியூட், அதாவது இன்டகிரேட்டட் சர்க்கியூட் பயன்படுத்தப்படும் ஐசி. அடுத்தது 4ஆம் தலைமுறையில் எங்களுக்கு நுண்முறை வழியாக்கி பயன்படுத்தப்பட்டது. ஆகவே தலைமுறை வளர்ச்சியோடு எங்களுக்கு சில இயல்புகள் அதிகரித்து கொண்டு போனது, சில இயல்புகள் குறைவடைஞ்சு கொண்டு போனது. ஜெனரேஷன் கூடிக்கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு சில இயல்புகள் கூடிக்கொண்டு வந்தது, சில இயல்புகள் குறைஞ்சு கொண்டு வந்தது. அப்ப இதுல முதலாவது விட பாத்தீங்கன்னா முறை வழிப்படுத்தல் வேல்யூ என்று சொல்றது ப்ரொசஸிங் பவர் என்று நாங்க சொல்லுவோம். ப்ரொசஸிங் பவர் என்றது ஜெனரேஷன் கூடிக்கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு கூடிக்கொண்டு வந்திருக்கு. சரிதானே? அப்ப அது சரி, முறை வழிப்படுத்தல் வேல்யூ அதிகரிச்சதுன்றது சரி. ப்ரொசஸிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணினது, ஜெனரேஷன் கூட கூட எங்களுக்கு அதனுடைய வேல்யூ கூடினது. மின்னுகர்ச்சி கூடினதோண்டா அப்படி இல்லை, பவர் எங்களுக்கு குறைஞ்சு கொண்டு தான் வந்தது. உங்களுக்கு தெரியும் இப்பத்த கணனிகள் பேட்டரியில எங்களுக்கு போனுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரியான கணனிகள் தானே, போன் பேட்டரியில வேலை செய்யக்கூடிய கணனிகள். அவை மின் நுகர்வு அதிகரித்தமை என்றது பிள்ளை. அவை முதலாவது விட வரா. 2வது விடைய பாத்தீங்கன்னா முறை வழிப்படுத்தல் வேல்யூ அதிகரித்தமை, அது சரி. மின் நுகர்ச்சி குறைவடைந்தமை என்று சொல்றது அதுவும் எங்களுக்கு சரியான விடை. ஏன்னா பவர் எங்களுக்கு குறைஞ்சது. அப்ப 2வது விட தான் மிக சரியான விடை. அதை பார்க்க உங்களுக்கு தெரியுது 2வது விட மிக பொருத்தமான விடை. அடுத்தது 3வது முறை வழிப்படுத்தல் வேல்யூ குறைவடைந்தமை, அது பிள்ளை, அது ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப அதை நீக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்ததும் எங்களுக்கு வராது. முறை வழிப்படுத்தல் பழு இரண்டுமே குறைவடைந்தமை, மின் நுகர்ச்சி இரண்டுமே குறைவடைந்தமை என்றது பிள்ளை. அப்ப 2வது விட தான் சரியானது. இது இலகுவான வினா. அப்ப நீங்கள் இந்த இயல்புகள் சம்பந்தமாக இதுல உங்களுக்கு தெரிய வேணும். ப்ரொசஸிங் பவர் கூடி இருக்குது, பவர் கன்சம்ஷன் அதாவது பவர் மின் வலு நுகர்வு என்ன செய்யுதுன்னா குறைஞ்சிருக்குன்றது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப 2வது விட இதுல இது பிரச்சனை இருக்கோ? யாருக்கும் பிரச்சனை இருக்கா? இல்லத்தானே? ஓகே. அப்ப அதுல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முதலாவது அலகுல வந்த அடுத்த வினா 31வது வினா. அப்ப அதுல 2016ஆம் ஆண்டுல தான் அந்த வினாவும் வந்திருக்கு. அவை நான் அதுல பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டாக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஒரு மாணவன் மருத்துவரிடமிருந்து மருத்துவ ஆலோசனையை பெறுகின்றார். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இவன் ஒரு இப்படியான ஒரு உதவி பெற்றுக்கொள்றது, மருத்துவ ஆலோசனை பெறுறது ஒரு விதமான ஒரு மருத்துவ சேவை, தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்றது. அப்ப இது என்ன மெடிசின் வரும் சொன்னா நாங்கள் ஒரு
ஒரு டெலிமெடிசின்ல ஒரு கேட்டகரி ஆஃப் சர்வீஸாக நாங்கள் பார்க்கலாம் தொலை மருத்துவத்தில். அடுத்தது இரண்டாவது பி, ஈரப்பதனையும் வெப்பநிலையும் அடிப்படையாக கொண்ட ஒரு தன்னியக்க முறைமை ஒரு பச்சை இல்லத்தில் உள்ள தாவரங்களுக்கு நீரை விடுவிக்கின்றது. ஒரு தன்னியக்கமான முறைமை ஆட்டோமேட்டட் சிஸ்டம் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதன் குறைவாகவும் வெப்பநிலை அதிகமாகவும் இருக்கின்ற பொழுது தண்டபாட்டிலேயே அது நீரை செலுத்தக்கூடிய மாதிரி இல்லை நீரை இறைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் உண்டு கிரீன் ஹவுஸில் உருவாக்கி இருக்கணுமா. அப்போ இது உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் செய்கிற தானே தன்னியக்க முறைமைகள் அப்படி உண்டு கிரீன் ஹவுஸில் செய்திருக்கணுமா. ஓகே, அடுத்தது சி, ஒரு ஆசிரியர் இலங்கையில் கிடைக்காத ஒரு புத்தகத்தை தொடரான்றது ஆன்லைன் தான். ஆன்லைன் புத்தக கடையில் வாங்குகின்றார் என்றது ஆன்லைன்ல அவர் பர்ச்சேஸ் பண்றார். ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலை பயனுறுதி வாய்ந்த விதத்தில் பயன்படுத்துகின்றதுன்னு சொன்னால் இதுல என்ன வரும்? ஏ வருமா, வி வருமா, சி வருமா, இல்ல ஏயும் பியும் வருமா, இல்ல ஏயும் சியும் வருமா, இல்ல ஏபிசி அத்தனையும் வருமா? சொல்லுங்க, என்ன வரும் அப்போ? ஏ என்றது தொலை மருத்துவத்தின் சேவை, அதுவும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான். நாங்கள் போனில் நாங்கள் ஒரு சேவையை பெற்றுக்கொண்டாலும் அது தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சேவையாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது ஈரப்பதனை கொண்டு அடிப்படையாக கொண்டு ஒரு பச்சை இல்லத்துக்கு நீரை விடுவிக்கிறது என்றதும் ஒரு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் ஒரு பிரயோகமாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒரு ஆசிரியர் இலங்கையில் கிடைக்காத ஒரு புத்தகத்தை புத்தக கடை ஒன்று வாங்குறார் என்றால் ஆன்லைன்ல இங்க இலங்கையில இல்ல வெளிநாட்டுல இருக்கிற புத்தகத்தை ஆன்லைன்ல ஒருவர் பர்ச்சேஸ் பண்றாருன்றதும் ஒரு அனுகூலம் தான். அப்ப ஐசிடி எல்லாத்திலையும் ஒரு நன்மையை தர விஷயமாக இருக்கு. மிக பொருத்தமானது நாலாவது விடையை நாங்க போட்டுக்கொள்ளலாம். 31வது விடைக்கு நாங்கள் 4வது விடைய போட்டுக்கொள்ளலாம் இதுல. ஆனால் அந்த தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஒரு மாணவன் மருத்துவத்திலிருந்து ஆலோசனையை பெறுகின்றார் என்றது ஐசிடியோட இல்லை என்று சிலவே சொல்லலாம். ஆனால் அதுல நாங்கள் ஒரு போனில் நாங்கள் அதை ஒரு ஆள் கம்பைல் பண்ணி எடுக்கிறது, அது போன்ல இருந்து ஒரு ஆள் தொடர்பு வர்றது கிட்டத்தட்ட ஐசிடியோட ரிலேட் பண்ணினதுதான். சரிதானே? ஓகே, ஆனால் இதுல நான் நினைக்கிறேன் 2016ஆம் ஆண்டு ஆன்சரிங் இதுல அதுல விடையில இந்த மாதிரி போட்டிருந்தது என்று ஒரு பார்ப்போம். ஒரு கலை என்னன்னு சொன்னா இல்ல பொருத்தமானது விட என்ன வேற நீங்கள் பாக்குறீங்க. 2026ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எல்லார்ட்டையும் இருக்குதா? 2016ஆம் ஆண்டு வினாத்தாள்ல நான் நினைக்கிறேன் 31வது வினா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இதுன்றது சில புள்ளி திட்டங்கள்லையும் சின்ன சின்ன மாற்றங்களோட வரும். ஆனால் அதுல நாங்கள் மிகவும் பொருத்தமானது என்று பார்க்கல எங்களுக்கு 3 போடலாம். ஆனால் நான் என்னுடைய இதுக்கு 2031வது வினா நான் பார்க்கிறேன். புள்ளித்திட்ட பாஸ் பேப்பர் வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா 31 மூன்றாவது தான் அவர் விடையா சொல்லி இருக்கிறார். அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஒரு மாணவன் மருத்துவ ஆலோசனை பெறுகின்ற என்றது அவர்கள் அந்த டெலிமெடிசினுக்குள்ள வராது என்ற மாதிரி சொல்லி இருக்கணும். அப்ப அதுல அவர்கள் பிஐயும் சிஐயும் தான் விடையாக போட்டிருக்கிறார். சரிதானே? 31வதுக்கு 3வது விடை தான் போட்டிருக்கணும். ஆனால் எங்கட புத்தகத்துல இருக்குது. அப்ப அப்படி சில எக்ஸெப்ஷன் வரும். ஆனால் இதுல ஏபிசி 3 போட்டாலும் ஓகே, மேபி இதுல மீடியம் எல்லாத்துக்கும் 3வது விடையை தான் போட்டிருக்கணும். ஓகே, அப்ப அதுல சில இது இருக்குது. ஆனால் இது ஒரு டெலிமெடிசின் சர்வீஸாக எடுத்தாலும் பிள்ளை இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே டெலிமெடிசின் என்ற தொலைவில் உள்ள ஒரு ஆளுகிட்ட சிகிச்சையை பெற்றுக்கொள்றது அல்லது மருத்துவ ஆலோசனை டெலிகன்சல்டிங் சர்வீஸ் எல்லாம் அதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப பிசியை தான் ஆனால் அவை எடுத்திருக்கணும் நேரடியாக தொடர்பு படுறபடியால். அப்ப இதுல ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்குது, அது பிரச்சனை இல்லையா? அது விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது 37வது 2017ஆம் ஆண்டு வந்ததுல 37வது வினா. ஒரு பிறப்பு சான்றிதழின் மூலப்பிரதியை நிகழ்நிலையாக பெறுதல். உங்களுக்கு தெரியும் பிரதேச செயலகங்களை நாங்கள் ஆன்லைன்ல பெறலாம். இதை
எங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல நாங்கள் எந்த டிஎஸ் ஆஃபீஸில் இருந்து எந்த பர்த் சர்டிபிகேட்டையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் தான் வச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். அப்ப இது ஒரு ஒரு அட்வான்டேஜ் தானே. ஒரு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை நாங்கள் பயனுறுதி வாய்ந்த விஷயத்துல பயன்படுத்துறதான ஒரு அனுகூலமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கலாம். சரி, ஓகே. ரெண்டாவது கூட பாத்தீங்கன்னா தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை வலைத்தளத்தை பயன்படுத்தி நிகழ்நிலையாக நீர்த்திட்டை கொடுப்பனவு செய்த ஆன்லைன்ல பேமெண்ட் செய்கிறது. ஆன்லைன்ல பேமெண்ட் செய்கிறதுன்றதும் ஒரு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயனுறுதி வாய்ந்த விதத்துல பயன்படுத்துறது தானே. ஆன்லைன் பேமெண்ட்ன்றது நிகழ்நிலையாக நாங்கள் காசை கட்டிக்கொள்றது. சரி, மூன்றாவது விடைய சி என்ன சொல்லி கிடக்கு. ஒரு வாகனத்தின் அரசுரை உத்தரவு நிகழ்நிலையாகப்படுறதுல அந்த டெக்ஸை தான் சொல்லப்படுது பிள்ளைகள். அது அரசுரை என்று சொல்றது டெக்ஸ் தான். அது மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சரியான தமிழ் சொல்லாக இருக்குமோ தெரியல. அப்ப அரசுரை என்று சொல்லி இருக்கிறோம். அது ஒரு தமிழ் சொல்லு தான். அது டெக்ஸ் தான். அதுல நீங்க குழம்ப தேவை இல்லை. அரசுரை என்றது ஆல்ரெடி தெரியும் தானே உங்களுக்கு. ஓகே. அது ஆன்லைன்ல நிகழ்நிலையாக பெறுறதுன்றது எங்களுக்கு ஒரு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சேவையாக பார்க்கணும். அப்ப இதுல மின் அரசாங்கத்தினுடைய சேவைகள் என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப இதுல மின் அரசாங்கத்தினுடைய சேவைகள் என்றால் என்னத்தை பயன்படுத்த மின் அரசாங்கத்தினுடைய சேவைகள் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன நாங்கள் எல்லாமே சொல்லலாம். இதுல ஒரு பிறப்பு சான்றிதழ் நிகழ்நிலையாக இதுன்றத கவர்மெண்ட் சிட்டிசன்ஸுக்கு பிரஜைகளுக்கு அப்ப G2C என்ற இதுக்குள்ள வரும். சரிதானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிகழ்நிலையாக நீர் கொடுப்பதற்கான சிட்டை கொடுப்பனவு செய்தா கவர்மெண்ட் டு சிட்டிசன் அதுவும் தரும். சரிதானே. டேக்ஸும் அதுக்குள்ளதான் வரும். உத்தர நிகழ்நிலையாக பெறுதல். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த நாலாவது விட பொருத்தமானது. அதுல எந்த வித குழப்பமும் இல்லை. சரி, ஓகே. ஓகே, அடுத்தது 34வது பின்வரும் அரசாங்க சேவைகளுக்கு உதாரணம். அதே விஷயம்தான் பாருங்க. மின் அரசாங்கத்தின் சேவைகளுக்கு உதாரணம் என்று சொல்லியிருக்கிறேன். இலங்கை பரீட்சை திணைக்களம். அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப 2025ஆம் ஆண்டு எழுதினவங்களுக்கு ரிசல்ட்ஸ் இந்த வாரம் வரப்போகுது. அப்ப அது ஆன்லைன்ல பொறுப்பேற்ற பெறுதல். நாங்க முந்தியன்னு சொன்னால் ஆன்லைன்ல பொறுப்பேற்ற பெறுறையில அது எங்களுக்கு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து அதை காட்சிப்படுத்தி எடுக்கிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே தரத்திலேயே இலங்கையில் உள்ள அத்தனை பரீட்சை எழுதினாக்கள் எல்லாருமே பொறுப்பேற்ற பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சேவை தான். என்ன ஒரு அரசாங்கத்தினர் ஒரு இலத்திரனியல் சேவையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கலாம். ஓகே. அப்ப அதுல பாத்தீங்கன்னா முதலாவது எங்களுக்கு அது சரியானதுதான். ஓகே. உதாரணம் அன்றுதான் கேட்டுக்கிடாக்க அதுகளை கவனிக்க வேண்டும். அரசாங்கத்தின் சேவைக்கு உதாரணம் இல்லாதது. அப்ப இது உதாரணம். ஆகவே இந்த விட வராது. அடுத்தது 34வது ரெண்டாவது விடைய பாருங்கோ. ஆன்லைன் கடையில் இருந்து பொருட்களை வாங்குது. இது பாத்தீங்கன்னா ஆன்லைன் கடையில இருந்து நாங்கள் கொள்வனவு செய்கிறது ஏதாவது இலத்திரனியல் சேவைக்குள்ள வருமா? சேவைக்கு வருமா? ஆன்லைன்ல இருந்து நாங்கள் கடையில வந்து இது பாத்தீங்கன்னா வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப இது எங்கட இலத்திரனியல் இலத்திரனியல் அரசாங்க சேவைக்கு வராது. கவர்மெண்ட் சேவைக்கு வராது. சரிதானே. அப்ப அதை கவனிச்சு கொள்ளணும். அப்ப வராததுக்கு ரெண்டாவது விட பொருத்தமானது. அது மூன்றாவது பாருங்க. ஆட்பதிவு திணைக்களம் எங்களுக்கு அடையாள அட்டை வழங்குறது திணைக்களம் வந்து விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன்ல எடுக்கிறது. அது அரசாங்க சேவைக்கு ஒரு உதாரணம். உதாரணம் அன்று என்றதுக்குள்ள வரக்கூடியது ரெண்டாவது. மூன்றாவதும் வராது. அடுத்தது 4வது தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் வலைத்தளத்தில் நீர்ச்சிட்டை பணத்தை நிகழ்நிலையாக செலுத்துதல். அதுவும் அரசாங்க நிறுவனம் ஒன்று. நாங்கள் ஆன்லைன்ல பேமெண்ட் செய்கிறோம். அப்ப அது உதாரணம். அப்ப உதாரணம் அன்று என்றது இரண்டாவது விட தான் வரும். ஏன்னு சொன்னா கடையில பொருள் வேண்டதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. அதுதான் அந்த விஷயம். ஓகே. அப்ப அது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது 2018ஆம் ஆண்டு வந்த வினா. நாங்கள் இப்படி ஒவ்வொரு வருடமும் வந்த வினாக்களும் ஒவ்வொரு அழகு வயசாக போட்டு பார்க்கிற பொழுது எங்களுக்கு அந்த பாடங்களையும் மீட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இலகுவாக தவணை சோதனைகளுக்கும் கூடுதலாக எங்களுக்கு இப்படியான வினாக்கள் வரும். அப்ப அது மீட்டலாக இருக்கும்.
அப்ப இதை நீங்கள் பாடத்தை படிக்கிறதாயும் போயிடும் இறுதி பரீட்சை வினாத்தன்ற சொற்பிரயோகங்களையும் உங்களுக்கு ஓரளவு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, 2018ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டுல இந்த முதலாம் அலகுல 10ஆம் ஆண்டுல நான் நினைக்கிறேன் 17வது வினா வந்திருக்கு. அப்ப 17வது வினாவை பாருங்கோ. ஓகே, அதுல சொல்லிக்கிறாங்க ஒருவர் தனது வங்கி ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அப்ப நாங்கள் தன்னியக்கமாக நாங்கள் அட்டையை போட்டு காசு எடுக்கிறது. அதே மாதிரி சிடிஎம் மிஷினும் இருக்கு, கேஷ் டிபாசிட் மிஷினும் இருக்குது. சரிதானே? ஓகே, தன்னியக்க காசளிப்பு எந்திரத்தில் செருகி தனது அடையாள பின்கோட்டை எந்திரத்தில் பதிகின்றார். பின்னர் அவர் பெற வேண்டிய பெருமானத்தை எந்திரத்தில் பதிகின்றார். அவருடைய கணக்கில் உள்ள மீதியை சோதித்த பின்னர் ஏடிஎம் எந்திரத்தின் மூலம் பணம் வழங்கப்பட்டு மீதி இற்றைப்படுத்தப்பட்டு புதிய மீதி காட்சிப்படுத்தப்படுகின்றது. இது வளமையாக ஒரு ஏடிஎம் போய் காசு எடுத்திருந்தால் உங்களுக்கு இதனுடைய ப்ரோசஸ் உங்களுக்கு வடிவாக விளங்கும். இது முக்கியமானது. ஏனென்று சொன்னால் வளமையான பரீட்சை வினாத்தாள்கள்ல நிறைய தரம் வந்திருக்குது. இந்த ஏடிஎம் மிஷின்ல காசு எடுக்கிறதுல கொடுக்குற தரவென்ன, தகவல் என்ன, முறை வழிப்படுத்தல் என்னன்றது வளமையாக கேட்கிறது. நான் சொல்ற விளங்குதா? அப்ப இதுல தரவென்ன, தகவல் என்னன்றது வளமையாக கேட்கிறது. சரி, ஓகே. அப்ப இதுல எங்களுக்கு அதைத்தான் இதுலையும் கேட்டிருக்கேன், பகுதி 1லையும் கேட்டிருக்கேன், பகுதி 2லையும் கேட்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா முறைவழி என்று சொல்ல பயன்படுத்தையில செயல்முறை என்று பாருங்க. மேற்குறித்த சூழ்நிலை காட்சி தொடர்பாக ஓர் உள்ளூடு கேட்டிருக்கிறோம். அவன் தந்திருக்கிற உள்ளுடத்தான் எழுதணும். இந்த பந்தியில என்ன கொடுக்குறாரோ அந்த உள்ளுடத்தான் எழுதணும். நீங்களா ஒன்று யோசிச்சு கொண்டு விடையில கீறவும் கூடாது. இந்த பந்தியில என்ன உள்ளீடு கொடுக்குறன்னு சொல்லி ஒரு விவரணம் தந்திருந்தால் அந்த உள்ளீடு சம்பந்தமா தான் யோசிக்க வேணும். அடுத்தது ஒரு செயன்முறை, முறை வழிப்படுத்தல் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்தது ஒரு வெளியீடு ஆகிய முறையே என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப உள்ளுக்குள்ள நாங்கள் பயனர் உள்ளுக்குள்ள கொடுக்கிறது தான் உள்ளீடு. பயனர் உள்ளுக்குள்ள கொடுக்கிறது தான் உள்ளீடு. அப்ப பயனர் என்னத்தை கொடுக்கிறார்? பெற வேண்டிய பணம் பயனர் கொடுக்கிற விஷயம்தான். அப்ப இதுல முதலாவதுலையும் 2வதுலையும் பெற வேண்டிய முதலாவது உள்ளீடுக்கு பெற வேண்டிய பணம். புதிய மீதி என்று சொல்றது ஆள் கொடுக்கிறது இல்லை. மீதியை இற்றைப்படுத்தல்ன்றது முறை வழிப்படுத்த. அப்ப 1, 2க்குள்ளே முதலாவது ஓகே. அடுத்தது 2வது பாருங்க, புதிய மீதி. அது செயல்முறை. முறை வழிப்படுத்தலுக்கு புதிய மீதி என்றது இல்லை, அது வெளியீடாகத்தான் வரும். மீதியை இற்றைப்படுத்தல் என்றதான் முறை வழிப்படுத்தல். ஏற்கனவே உங்களுடைய ஒரு மீதி காசு ஒன்று இருக்கும். அதுல நீங்கள் எடுக்க வேண்டிய காசை கொடுத்து அந்த காசை கழிச்சு மீதியை இற்றைப்படுத்தப்படும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபா காசு உங்களுடைய அப்பாட்ட கணக்குல இருக்குண்டா நீங்கள் அதுல போய் 5,000 ரூபா காசு எடுத்தால் அப்ப இற்றைப்படுத்துறது அப்டேட் பண்ணிக்கொள்ளும். உங்களோட புதிய மீதியாக 5,000 ரூபா, மீதி 5,000 ரூபா இற்றைப்படுத்தி கொள்ளும். இது ஒரு முறை வழிப்படுத்த செயற்பாடு. இது ஒரு முறை வழிப்படுத்த செயற்பாடு. அதுல இருந்து உங்களுக்கு புதிய மீதியை காட்சிப்படுத்தும். அப்ப உங்களுக்கு தெரியும், உங்களோட ஏடிஎம்ல அநேகமாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மீதி காசு எவ்வளவு இருக்குன்றதை டிஸ்பிளேல காட்டும். அது டிஸ்பிளேல காட்டினாலும் அது ஒரு வெளியீடு தான். அப்ப இதுவும் படி பாத்தீங்கன்னா இது உள்ளீடு என்ன, உள்ளுக கொடுத்தது பெற வேண்டிய பணம், மீதியை இற்றைப்படுத்தல்ன்றது ஒரு செயல்முறை, வெளியீடுன்றது புதிய மீதி. அப்ப 2வது விட எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது 18வது வினா. அந்த 2018லேயே 18வது வினாவாக வந்திருக்குது. அப்ப அதை நீங்கள் வாசியுங்கோ. 18வதுக்கு நான் இனி வகுப்பு தொடங்குறதுக்கு முதலே இந்த கேள்வியை போட்டிருந்தா நீங்கள் இப்ப பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அல்லது விடையில இப்ப யோசிச்சு கொடுக்குறதாக இன்றைக்கு முதல் நாள் என்றபடினால அது பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க. ஓகே, ஓகே. இதுவும் தலைமுறை கணனியின் தலைமுறை வளர்ச்சிகளோட தான் சம்பந்தப்பட்டது. நான் நினைக்கிறேன் அந்த முதல் 2016 வந்த வினாவோட ஒட்டியத மாதிரி தான் இருக்குது. வந்த வினா தான் திரும்ப திரும்ப வருது. சரிதானே? அப்ப வாரது உள்ளடக்கம் ஒன்றுதான். சும்மா நாங்கள் வினாவின் போமட்டுகள் சொல்பிரயோகங்கள் வாரது. ஆனா உள்ளடக்கம் ஒரே விஷயம்தான். ஐசிடியில அப்படித்தான் வருது. எங்களுக்கு விஷயம் விளங்கி இருந்தால் இந்த கேள்வி வந்தாலும் எழுதலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லி கிடக்குது? முதல் தலைமுறையில் இருந்து தற்போதைய தலைமுறை வரை. தற்போதைய தலைமுறை என்றால் 5th ஜெனரேஷன், 5ஆம் தலைமுறை தான். இதுதானே இப்ப எங்களுக்கு இப்ப எல்லாம் ஏஐ யுகம் தானே, எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா தான் கூட கதைக்கிறபடினால இப்ப எங்களுக்கு 5th ஜெனரேஷன்ன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. கணினி தொழில்நுட்ப பரிணாமத்தில் ஜெனரேஷன்ல ஏற்பட்ட பின்வரும் எவை நடைபெற்றுள்ளன என்று கேட்டுக்கிறார். கணனிகளின் முறை வழியாக ஆற்றல் ப்ரோசஸிங் பவர் அதிகரித்தல் என்றது நடந்திருக்கு.
ப்ரோசஸிங் நடந்திருக்கு. ப்ரோசஸிங் பவர்ன்றது கூடிக்கொண்டு வந்திருக்கு. சரிதானே? வேகம், ஆற்றல், திறன் எல்லாமே கூடிக்கொண்டு வந்திருக்கு சிபியுன்ற ஆற்றல். அடுத்தது இரண்டாவது, மையமுறை வழி அலகில் ஒரு சதுர சென்டிமீட்டரில் உள்ள டிரான்சிஸ்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமை. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் மாறிக்குள்ள எங்களுக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு வரும். அப்ப இது தொழில்நுட்பம் அப்கிரேட் பண்ணிக்குள்ள எங்களுக்கு பொதுவாக அந்த சிபியூல எங்களுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும்ன்றது இயல்பானது. அப்ப அதைத்தான் இதுல விவரிச்சு கிடக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு சதுர சென்டிமீட்டர்ல பயன்படுத்தப்பட்ட டிரான்சிஸ்டர்கள், அப்ப சிபியூல டிரான்சிஸ்டர் எண்ணிக்கை அதிகரிச்சது. முந்தி பாத்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் இருந்தது, இது டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்பட்டது. இந்த இப்பத்த சிபியூஸ்ல பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் பயன்படுத்தப்பட்டது. மேபி அந்த டிரான்சிஸ்டர் எண்ணிக்கை அதிகரித்ததுன்றது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியைத்தான் காட்டுது. சரி, ஓகே. அடுத்த கணனிகளின் தேக்கதிறன் அதிகரித்ததுன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாம் முந்தி பாத்தீங்கன்னா கணனியின் கொள்ளளவு 80 GB 80 GB இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா டெராபைட்ஸ் பெட்டாபைட்ஸ்ல தான் காட்டிச்சு. சாதாரண கணனி எங்களோட தனிநபர் கணனியின் வெண்பட்டினுடைய கொள்ளளவை பாத்தீங்கன்னா மோர் தேன் 80 GB 80 GB என்று இருக்கிறது இல்லை. அது பாத்தீங்கன்னா இப்ப டிவி 1 TB 2 TB என்று வரும். அப்போ கொள்ளளவு கூட. இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த கொள்ளளவு அலகு வாய்ப்பாட்டில் இப்போ எங்களுக்கு தெரியும் 1024 GB தான் ஒரு டெராபைட். அப்போ உங்களுக்கு இதோட ஒப்பிட்டு பார்க்கல டிவி 2 TB என்று சொன்னால் 2048 GB வரும். அப்போ கொள்ளளவு மிகவும் அதிகரித்து கொண்டு போறதுன்றது இயல்பானது. அப்போ இப்பத்த கணனிகின்ற கொள்ளளவுகள் மிகவும் கூடன்றது சரி. ஆகவே இதுக்கு 18வதுக்கு ABC 3 விடையையும் நாங்கள் பிரேரிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த 10ஆம் ஆண்டுல முதலாவது அழகு ஒரு நோட்ஸ் தானே, என்ன அது சும்மா ஒரு வாசிக்கிறதானே. இப்ப இவ்வளவு நாங்கள் பார்த்தாலே அதுல உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்க நாங்கள் அதுல எல்லாமே இந்த ஒரு பிரயோகம், தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பத்தினுடைய பிரயோகங்களை அறிமுகப்படுத்துற வினாக்களாகத்தான் இருக்கு. ஆகவே அது சம்பந்தமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. 2019ஆம் ஆண்டு வந்த வினாவில் பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் கணனி தலைமுறைகள் தொடர்பான சரியானது எது? இப்போ கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் தான். ஒன்றிணைந்த சுற்றுக்கள் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் முதலாம் தலைமுறை கணனிகளை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பிள்ளை சரிதானே. ஏனென்று சொன்னா முதலாம் தலைமுறையில வெற்றிட குழாய்கள், அது தெரியும், ஏற்கனவே கதைச்சினாங்க. வெற்றிட குழாய்கள் 2ஆம் தலைமுறைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டனன்றது பிள்ளை. வெற்றிட குழாய்கள் 2ஆம் தலைமுறைகளில், அது முதலாம் தலைமுறையில், அது ஏற்கனவே சொல்லிட்டு 2ஆம் தலைமுறையில டிரான்சிஸ்டர்ஸ் தான் திரிதடையும். அப்ப அதை ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. இப்ப நீங்க நோட் பண்ணியும் வச்சுக்கொள்ளலாம். முதலாம் தலைமுறை வெற்றிட குழாய்கள், 2ஆம் தலைமுறையில டிரான்சிஸ்டர்ஸ், 3ஆம் தலைமுறையில ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், 4ஆம் தலைமுறையில நுண்முறை வழியாக்கி, 5ஆம் தலைமுறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது மிக பேரளவான வெரி உல்ட்ரா லார்ஜ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஓகே, அப்படி சொல்லிக் கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் என்று சொல்றது 4ஆம் தலைமுறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொன்னது அதுவும் சரியான சரிதானே. மிக பேரளவான சுற்றுக்கள் 4ஆம் தலைமுறையில பயன்படுத்தப்பட்டது. அப்ப இதுல சரியானது எது என்றது கேட்டுக்கிடாக்கு 4வது விட தான் எங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. சரிதானே. டிரான்சிஸ்டர் 3ஆம் தலைமுறையில் இல்லை, வெற்றிட குழாய்கள் 2ஆம் தலைமுறையில் இல்லை, ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் முதலாம் தலைமுறையில பயன்படுத்தப்பட்டதுன்றதும் பிள்ளை. இப்ப 4வது தான் சரி. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். அப்ப அதுதான் 4ஆம் தலைமுறையில. அதைத்தான் நாங்க சொல்றது, பொதுவா நாங்க சொல்லுவோம் மைக்ரோ ப்ரோசஸர்ஸ்ன்றது தான் நம்மையிலே இந்த VLSI என்று நாங்க சொல்றது நுண்முறை வழியாக்கிகள்னு சொல்றது. சரி, ஓகே. அப்ப அதை நீங்க பாத்து இதுல என்ன சார் நுண்முறை வழியாக்கி என்று சொல்ல காணையிலேன்னா கிட்டத்தட்ட அதுதான் மிக பெரிய அளவு ஒருங்கிணைந்த சுற்றுக்கள்ன்றது நாங்கள் சொல்றது எங்களுடைய நுண்முறை வழி மைக்ரோ ப்ரோசஸர்ல பயன்படுத்தப்படுற சுற்றுக்களை தான்.
ஓகே, அப்ப 4வது விட தான் சரியானது. அடுத்தது 2019 4வது வினா, பின்வருவற்றில் இலங்கையில் கவர்மெண்ட் டு சிட்டிசன் அரசாங்கத்திட்ட இருந்து ட்ரூன்றது டிஓ தான் ட்ரூ அரசாங்கத்திட்ட இருந்து பிரஜைகளுக்கு சிட்டிசனுக்கு சரிதானே சேவைகள் தொடர்பானவை என்று கேட்டுக்கிறாங்க. தொடரா முறையில் ஆன்லைன்ல காப்போத சாதன பரீட்சை பெறுவர்கள் பார்வையிடல். எஸ், அது சரி. நாங்கள் ஆன்லைன்ல ரிசல்ட்ஸுகளை பார்க்கறதுன்றது அந்த கவர்மெண்ட் டு சிட்டிசன் தான் நாங்கள் பெற்றுக்கொள்றது. அடுத்தது தொடரா முறையில் உணவு பொருட்களை கட்டளை செய்தல். உணவுப் பொருட்களை கட்டளை செய்தல் என்றது நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தோட ஏதாவது தொடர்பு படுமா? அப்படியான வாய்ப்புகள் இல்லை. அப்ப நாங்கள் உணவுப் பொருட்களை இதன்றதுன்றது நாங்கள் ஒரு நிறுவனம் ஒரு சாப்பாடு கடைக்கு ஓடரை கொடுக்கறதோ அல்லது அப்படித்தான் பெறும். அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அரசாங்கம் உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறது அல்லது உணவு கொடுக்கறதுன்றது பொதுவானது இல்லையே. அப்ப நாங்கள் அதை இப்ப பார்க்கலாம். அது எங்களுக்கு இப்ப பொருத்தம் இல்லாதது மாதிரி இருக்குது. அப்ப அதை விடுவோம். அரசாங்கத்தினுடைய சேவையாக எங்களுக்கு அதை நாங்கள் எடுக்க இயலாது. அரசாங்கம் இதுகளை கொடுக்குதுதான் இந்த என்ன சொல்றது இவர் நிவாரணங்கள் அது இதுகளை கொடுக்க உணவுப் பொருட்களை கொடுக்கறது அப்படியான எண்ணக்கரையில இதுல அவங்க போடையில உணவுப் பொருட்களை கட்டளை செய்தல் என்றது வராது. தொடராமுறை உணவுப் பொருட்களை கட்டளை செய்தல் அது அவ்வளவு பொருத்தம் இல்லாத விட ஏன அப்ப அதை விடுவோம். பிஏ விடுவோம். அடுத்தது சிஏ பாருங்க. வாகன வருமான அனுமதி பத்திரங்களை தொடரா முறையில் பெற்றுக்கொள்ள தொடரா முறையில வாகன வருமான அனுமதி பத்திரங்கள் டேக்ஸை பெற்றுக்கொள்றது. இப்ப எல்லாரும் ஆன்லைன்ல தானே டேக்ஸ்களை பே பண்றது. இது கவர்மெண்ட் பிரஜைகளுக்கு கொடுக்குற ஒரு சேவை. இப்ப G2C தான் இது சர்வீஸ். G2 சர்வீஸ் மாடல்ஸ் தான். அப்ப இது எங்களுக்கு சரியானது விடதான். அப்ப இதுவும் படி பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மிகவும் பொருத்தமான விடை என்ன? ஏயும் சியையும் போட்டுக்கொள்ளலாம். சரிதானே. உணவுப் பொருட்களை கட்டளை செய்தல்ன்றது அது பிசினஸ் டு சிட்டிசன் அப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். வணிகத்து இதுல இருந்து பிரஜைகளுக்கு கொடுக்க B2C அப்படியான மாடலுக்கு வரும். ஆனால் G2Cக்கு வராது. கவர்மெண்ட்ல இருந்து அரசாங்கத்தில இருந்து பிரஜைகளுக்கான சேவைக்கு வராது. அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. அது பிரச்சனை இல்லை. அடுத்தது 5வது வினா, பின்வருவற்றுள் தரவு முறை வழியாக்கத்துக்கு உதாரணம் ஒன்றாக பின்வருவற்றில் தரவு முறைவழியாக்கத்துக்கு உதாரணம் ஒன்றாக காணப்படுவது இது என்று கிடையாது. ப்ரொசஸிங் டேட்டாவை ப்ரொசஸிங் பண்றது இது என்று கேட்டுக்கிறாங்க. அப்ப உதாரணத்துக்கு முறைவழியாக்கல் என்று சொன்னால் நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏதாவது கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் வரிசைப்படுத்தல் ஒரு வரிசை ரங்கு வரிசை ஏதாவது செய்து கணிக்கிறது அப்படி இப்படி என்னதான் முறைவழிப்படுத்தல். சரிதானே. முறைவழிப்படுத்தல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ப்ரொசஸிங்னு சொன்னால் ஏதோ ஒன்று நடக்கும். கூட்டல் கழித்தல் பெருக்கல் வரிசைப்படுத்தல் ரங்கு வரிசை அப்படி ஏதாவது ஒன்று செய்தால் முறைவழிப்படுத்தல். அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா பணப்பெறுவனவின் பின்னர் வங்கி மென்பொருளினை பயன்படுத்தி கணக்கு மீதியினை கணித்தல். அப்ப நாங்கள் இதுல கணக்கு மீதியை கணித்தல் என்றது ஒரு முறைவழிப்படுத்தல் தான். சரிதானே. அப்ப இதுல கணக்கு மீதியை கணித்தல் என்றது ஒரு முறைவழிப்படுத்தல் செயற்பாடு தான். ஏற்கனவே ஒரு மீதி இருக்கும். அதுல நாங்கள் ஒரு கணக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்திருந்தால் அதுல இருந்து கழித்தல் என்றது ஒரு முறை எண்கணித செயற்பாடு. அது நடத்தி எங்களுக்கு மீதியை கணித்தல் என்றது ஒரு முறைவழிப்படுத்தல். இதுல டவுட் இல்லை. அப்ப இது முறைவழிப்படுத்தல். 2வது பாத்தீங்கன்னா கோப் என்ற ஒரு ஃபைல யூஎஸ்பி என்றா தெரியும் உங்களுக்கு, பென்ட்ரைவ். அதுல கணனி ஒன்றின் வன்தட்டுக்கு பிரதி செய்தல். இது பாத்தீங்கன்னா சொன்னா கொப்பி பண்றது. இது ப்ராசஸிங் இல்லை. இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படி முறைவழிப்படுத்தல் ஒன்றுமே நடக்கவில்லை. இது ஒரு சாதாரண ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி. கொப்பி பண்றது நகல் செய்யறது அப்படியான ஒரு செயற்பாடு. அடுத்தது 3வது தனிநபர் கணனி ஒன்றில் ஒளி பதிப்பு மென்பொருளை நிறுவுதல் என்றது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான். ஆனால் இது ஒரு ஒப்ரேட்டிங் அந்த கணனியை நாங்கள் செயற்படுத்துற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கு. முறைவழிப்படுத்தல் என்றதுக்கு எடுக்கலாம். வருடி ஒன்றை பயன்படுத்தி கடிதம் ஒன்றை வருடுதல் என்ற ஸ்கேன் பண்றது. இப்ப உதாரணத்துக்கு இன்னட்டு ஒரு நகல் இருக்கும், பிரிண்ட் பண்ணின கொப்பி ஒன்று இருக்குது. அதை நான் மென்னகலாக கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்கூடிய மென்னகலாக கொண்டு போறேன் என்றால் அதை நான் ஸ்கேன் பண்ணி கொள்ளவும்.
அப்ப ஸ்கேன் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது ஸ்கேனர், அதுக்கு தமிழ் சொல்லு வருடி. அப்ப வருடுதல்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயற்பாடு தான். அது ஒரு முறைவழிப்படுத்தல் என்றதுக்கு வரா, சரிதானே? முறை வழியாகும் டேட்டா ப்ரோசஸிங்காக வரா, சரிதானே? உங்களுக்கு தெரிய வேணும் முறை வழிப்படுத்தல் என்றால் ஏதாவது இப்படியான ஒரு முறை வழியாக்கத்துக்குரிய ஏதாவது ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும். அப்ப வரிசைப்படுத்தல், இரு வரிசை, ரங்கு வரிசை, கூட்டல், மீதி காண்றது, கழித்தல், அப்படியானது உண்டாக இருக்க வேண்டும். அப்ப இதுபடி எங்களுக்கு பொருத்தமானது இது உதாரணமாக காணப்படுவது முதலாவது விடதான். 5வது வினாவுக்கு விட முதலாவது விடாதான் எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கு. அடுத்தது 2020ஆம் ஆண்டு நடந்த பரீட்சையில 6வது பாத்தீங்கன்னா ஒரு 2 கேள்வி வருது. மேக்சிமம் இந்த கணனி தலைமுறைகள் அல்லது எங்களுக்கு அழகு ஒன்று இல்லை 10ஆம் ஆண்டுல ஒரு 2 கேள்வி ஒரு பொதுவான வினா வருது. அது பெரிய கஷ்டம் இல்லை, சரிதானே? ஓகே, அப்ப நீங்க வகுப்புல இருக்கிறார்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த முதலாவது பாடமே உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு மீட்டலாக இருக்கும். கணனிகளின் தலைமுறைகள் சம்பந்தமான பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை என்று கேட்டுக்கிறார். முதலாம் தலைமுறை கணனி அதே கேள்வி, சேம் கேள்விதான் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்த கேள்விதான் திரும்ப வந்திருக்கு. அப்ப அது ஒன்றுமே இல்லை. இதுல என்ன பிளவாறதுக்கு இருக்கு? பகுதி ஒன்றுல ஏன் எங்களுக்கு குறைகிறதுக்கு இந்த வாய்ப்பு 40க்கு 40ம் சரி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அப்ப அதை கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே, முதலாம் தலைமுறை கணனிகளில் டிரான்சிஸ்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சரியோ? இல்லை. முதலாம் தலைமுறை கணனிகளை வெற்றிட குழாய்கள் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. டிரான்சிஸ்டர் என்றது 2ஆம் தலைமுறை கணனி. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2ஆம் மற்றும் 3ஆம் தலைமுறைகளில் கணனிகளில் உயர்நிலை செய்நிரலாக்கல் மொழிகள் பயன்படுத்தப்பட்டன. ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த தலைமுறை வளர்ச்சியோட எங்களுக்கு கணனி மொழிகளினுடைய பரிமாணங்களும் எங்களுக்கு மாறிக்கொண்டு வருது. அப்ப எங்களுக்கு இதுல முதலாம் தலைமுறை கணனிகளை பொறுத்த வரையில எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மொழிகள் என்று நாங்கள் பார்க்க இந்த கீழ்மட்ட மொழிகள்ல இயந்திர மொழிகள், மெஷின் லாங்குவேஜ். அப்ப ஆங்கிலத்துல நாங்க சொல்லுவோம் மெஷின் லாங்குவேஜ் தான் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. இயந்திர மொழிகள் தான் பயன்படுத்தப்பட்டது. இயந்திர மொழிகள் என்று சொல்றது ஒன்றுமே இல்லை. இந்த 0 ஒரு இரும எண்களை பயன்படுத்தல, துவித எண்களை பைனரி கோட்டை பயன்படுத்தி எழுதப்படுறது. கம்ப்யூட்டருக்கு